சம்பந்தப்பட்ட தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல 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 ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. இன்டர்வியூ பேசாதீங்க. ஒரு நிமிஷம் என்னோட இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் ஸ்டாப் பண்ணுப்பா. ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் பண்றேன். ஒரே நிமிஷம் இல்ல நானும் ரெக்கார்ட் பண்றேன். இது ரெக்கார்ட் இல்லப்பா என்னோட அனுமதி இல்லாம ஒரே நிமிஷம் என்னோட அனுமதி எல்லாம் போடக்கூடாது இன்டர்வியூ. இல்ல இங்க பாருங்க சம்பந்தப்பட்டவங்க பேசிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நான் பேசிக்கிறேன். சம்பந்தப்பட்டவங்க பேசிருக்காங்க. நீ தர்றா நீ ரெக்கார்ட் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. சம்பந்தப்பட்ட கேமரா நான் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் கேமரா எடுத்துக்கிறேன். ஸ்டேஷன் போ. யாருக்கு ஏய் இவனை ரெக்கார்ட் பண்றா. ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. இங்க ஒரு நிமிஷம் கேமரா ஓடிறாரு. இல்ல என்ன அத்துமீறி வந்து எதுக்கு நான் அடிக்கிறீங்க? எனக்கு யாரும் அடிக்கல இங்க. கேமரா ஓடுங்க. இப்போ கேமராவை கேமரா உடைச்சாரு. இப்பவும் சொல்றேன் அந்த வீடியோல சொன்ன மாதிரி தான். நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. நிஷா மேல அவரு கை போட்டாரு. அதனாலதான் இந்த இஷ்யூ நடக்குது. அதனாலதான் மாக்காபா போய் கேள்வி கேட்டாரு. அதனாலதான் இந்த இஷ்யூ நடக்குது. அதோட ப்ரூஃப் வீடியோ நான் அனுப்புறேன்னு சொல்லி ப்ளே பண்ண விடாம ஐயோ வச்சுட்டாங்க. ஐயோ எனக்கு கொண்டாங்கன்னு சொல்லி அவரா கத்த ஆரம்பிச்சாரு. அவரா கத்திட்டு இருக்காரு. அவரா இப்போ வந்து கான்ட்ரவர்சி அவரா கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. சேனலுக்குள்ள வந்துட்டு கேமராவை தேவலா ஓடிட்டு மக்களே யாரும் அடிக்கல. நல்லா கேட்டீங்க. அவரா வந்தாரு ப்ரூஃப் கேட்டாரு. நிஷா வீடியோ காட்டுறேன்னு சொன்னேன். ஓகேவா? வேற எதுவுமே பண்ணல. அவரா இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு. இப்ப கேமராவை ஒரு நிமிஷம் கேமராவை பாருங்க மக்களே. கேமரா அவரே உடைக்கிறாரு. சரிங்களா? ரொம்ப இதுவா வராரு. ஐப்பா ஒரே நிமிஷம் தெளிவா பேசுற பாருங்க. நிஷாவோட வீடியோ பாத்தீங்க. நிஷாவோட வீடியோ நான் கேட்டேன் ஆதாரம் இருக்கான்னு கேட்டாரு. ஆதாரம் நிஷா அவர்கள் பேசின ஆதாரம், நிஷா மேல அவர் கை போட்ட ஆதாரம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பேச ஆன் பண்ண விடல. ஒரு நிமிஷம் பேசுறீங்க. நான் என்ன பேச விடல. அவர் என்ன பண்றாருன்னா ஏந்திட்டு ஓகே நீங்க ஸ்டாப் பண்ணுங்க நான் இது பண்றேன்றாங்க. நிஷா மேல கைப்பட்டது இவரு. நிஷா முன்னாடி என்ன கேட்டாருன்னா இத்தனை நாள் அவர் கூட இருந்தீங்களே இனியா கூட இருந்தீங்கன்னு சொல்லி ஒரு தகாத வார்த்தை யூஸ் பண்ணது இவரு. ஓகேங்களா? அதை பத்தி கேட்ட நிஷா அவர்களோட வீடியோ. ஆனா அவர் என்ன சொல்றாரு ப்ளே பண்ண விட மாட்டாரு. இன்டர்வியூ பாதிலே போறாரு. இது என்ன நீங்களே கேளுங்க. இதோ ஒரு ப்ரோ டிவி ஒரு நிறுவனம், சரியா, மீடியா நிறுவனம். இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். சரிங்களா? கேமராவை உடைச்சிருக்காரு. ஃபேமிலியோட இது பண்ணிருக்காரு. அனுமதி இல்லாம வீடியோ எடுக்காங்க. கமிஷனர் ஆபீஸ்ல இது பதிவாகணும். இன்டர்வியூக்கு வர சொல்லி ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அநாகரிகமா கொஸ்டின் கேட்டு ப்ரொவோக்கிங் சேனல். ஓகேங்களா? நான் உடனே மதுரை கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். தாராளமா கமிஷனர் ஆபீஸ் பேசி முடிச்சேன். ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிறேன். இல்லப்பா கமிஷனர் ஆபீஸ் பேசுறேன். நீங்க அட்டன் பண்ணுங்க. அடிச்சது இன்டர்வியூ 10 நாளா கூப்பிட்டு இன்டர்வியூ சொல்லிட்டு கேமரா உடச்சிட்டான். கேமராவை பிடுங்காதீங்கன்னு சொன்னதுக்கு என்னை அடிச்சிட்டான். இப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? இப்போ யாருது இது? யாருது அந்த பையன்? முந்து தானே இது? ப்ரோ டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இப்போது இந்த இஷ்யூ எல்லாமே போயிட்டுருக்கு. டாக்டர் திவாகர் அவர்கள், அதாவது வாட்டர்மெலன் திவாகர் அவர்களை இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தோம். அவர் வந்து வரம்பா இதை பற்றி பேசுகிறோம்பா அப்படின்னாரு.
அதுவும் முக்கியமாக என்ன சொன்னார்னா, வரும்போதே நாங்கள் வரும்போதே இல்லை என்ன கொஸ்டின் கேட்க போகிறீங்க, நீங்கள் என் சைடு தான் சப்போர்ட் பண்ணணும். அவர் சொன்ன வார்த்தை என் சைடு தான் சப்போர்ட் பண்ணணும், அவங்க சைடு சப்போர்ட் பண்ணக்கூடாது, கரெக்டாக கேளு கார்த்தி அப்படின்னு மென்ஷன் பண்ணார். சரி ஓகேண்ணே. நான் ஒரே ஒரு கேள்வி தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நான் மாக்காபா சைடோ நிஷா சைடோ பேசல, நிஷாக்கா சைடோ பேசல, உங்கள் சைடும் பேசல. எனக்கு பேசிக்கான கேள்வி இருக்குது, அதை மட்டும் கேட்குறேன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னன்னு கேட்டேன்னா இப்போ இந்த இஷ்யூ அவர் என்ன சொன்னார்னா, எடுத்தோடனே நான் கேஸ் கொடுத்துட்டேன், நான் மாக்காபா மேலேயும் புகழ் மேலேயும் கானா வினோத் மேலேயும் கேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, எதுக்காக கொடுத்தீங்க இந்த கேஸ் அப்படின்னு கேட்டேன். என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார். சரி அடிச்சிட்டாங்க, எதுக்காக அடிச்சிருப்பாங்க, இப்போ காரணமே நம்ம ஒரு தடிப்பான அவங்களை போட்டு எதுக்காக அடித்தாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அடித்தாங்கன்னு சொல்லி எல்லா இன்சிடென்ட்டும் சொல்லிருக்காரு. நான் கேட்டேன், ரீசன் இல்லாமல் யாரும் அடிக்க மாட்டாங்க, எதனால் அடித்தாங்க ஃபஸ்ட்டு, அவங்க அடிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு, ஆனால் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னார். எதனால் அடித்தாங்கன்னு கேட்டேன். அவர் அந்த ரீசன் சொல்லலை. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, நிஷா அவர்கள், விஜய் டிவி நிஷா அவர்கள் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அவர் ஒரு பொம்பளை மேலே கை போட்டாருன்னு சொன்னாங்களே, அந்த பொம்பளை பேர் யாருமே சொல்லலை. அது நிஷா அவர்கள், அவங்க மேலே தான் கை போட்டார், அவங்ககிட்ட தான் பேசியிருக்காரு, தகாத வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காருன்னா, இத்தனை நாள் அவர் கூட உங்கள் ஹஸ்பண்ட் முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே கேட்டிருக்காங்க, இத்தனை நாள் அவர் கூட இருந்தீங்களே இனி என் கூட இருங்கன்ற மாதிரி ஒரு தகாத வார்த்தையில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை பார்த்த கானா வினோத் அவர்கள் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரிலாம் பேசலாமா, அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் வச்சுருக்காரு, இதெல்லாம் பேசலாமான்னு சொல்லி அவரும் கொஞ்சம் அசிங்கமாகவே ஒரு சில வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஆக்ரோஷமான திவாகர் அவர்கள் என்ன பண்ணார்னா, போட்டு அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதை தூரத்துலேருந்து மாக்காபா அவர்கள் பார்த்துருக்காரு. அதை பார்த்துட்டு அவர்கிட்ட போயிருக்காரு, அவரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அது பெரிய பிரளயம் மாறி இருக்கு இந்த இன்சிடென்ட் தான். இதை நான் யார்கிட்ட கேட்டேன்னா, நிஷா அவர்களுக்கே ஃபோன் பண்ணி பேசினேன். நிஷா அவர்களே தெளிவாக சொன்னாங்க, இந்த இன்சிடென்ட்பான்னு சொன்னாங்க. அவங்க அப்ரூவல் இல்லாமல் அந்த ரெக்கார்ட் நான் போட முடியல. பட் நான் என்ன சொன்னேன், அவர்கிட்ட இன்டர்வியூவில் இன்பிட்வீன் இன்டர்வியூவில் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, சம்மந்தப்பட்டவங்களே சொன்னாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி மாக்காபா அவர்கள்ட்ட பேசும்போதும் அவரும் இந்த விஷயத்த சொன்னார், இந்த இன்சிடென்ட் தான் நடந்துச்சுன்னு சொன்னார். ஒன்றுமே பண்ணலை, ஃபோன் எடுத்துட்டு அந்த வீடியோ மட்டும் காட்டுறேன், ஓகே நீங்கள் யார் என்ன பண்ணீங்கன்னு சொல்லலை இது வரைக்கும், எந்த பொம்பளை மேலே கை போட்டிங்க, எதனால இந்த இஷ்யூ நடந்தது அப்படின்றது இது வரைக்கும் நீங்கள் சொல்லலை, நான் யாருன்னு சொல்லட்டுமானே அப்படின்னு சொல்லி ஒன்றுமே பண்ணலைங்க. இந்த வீடியோ இருக்குல்ல, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நிஷா அவர்கள் பேசின வீடியோ. இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி இப்படி நீட்டினாங்க, ஒரே விஷயம் தான் பண்ணேன். பார்த்தோன்னே ஆள் என்னன்ட்டார்னா ஜம்ப் ஆகிட்டார். பார்த்தோன்னே ஆஹா ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்க சைடு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்க சைடு பேசுகிறீங்க, காசு வாங்கிட்டீங்க, நீங்கள் அவங்க சைடு பேசுகிறீங்கன்னு சொல்லி அவராக இருந்தார். ஆனால் இருங்கண்ணா புடுங்கன்னு சொன்ன இதே இடத்துல தான் இருந்தார். நின்றார், ஆஃப் பண்ணுங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க, காசு கொடுங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவரே ஆக்ரோஷமாக பேசினார். வெயிட் பண்ணுங்கண்ணே, ஒன்றுமே இல்லை, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்கன்னு சொன்னேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா ஒரு கிளாரிஃபை வந்துடும், என்ன விஷயம்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் உங்கள் சைடு நியாயம் இருக்கா அவங்க சைடு நியாயம் இருக்கான்னு பேசிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் வீடியோங்க, நிஷா அவர்களோட வீடியோவும், அப்புறம் அதே இடத்துல அதே ஸ்பாட்டில் இருந்த இன்னொருத்தரும், இவர் ஒரு நிகழ்ச்சிகள்லாம் மேடை நிகழ்ச்சியெல்லாம் பேசுகிற ஒருத்தர், பட்டிமன்றங்கள்லாம் அதிகமாக இவர் பேசுவார். இவரோட இதுவும் அவங்க ஃபேமிலியோட பாருங்கள், அவங்க ஒய்ஃபோட அவர் சேர்ந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு. இந்த 2 வீடியோ ப்ளே பண்ணுறேன்னு சொன்னேன், ப்ளே பண்ண விடல. அவராக இருந்தார், இங்கே போனார், கேமரா ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கேமரா அப்படியே உடைச்சாரு. நான் எல்லாமே காட்டுற பாருங்க, கேமரா எப்படி உடஞ்சிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா கேமரா. அந்த கேமரா அவர் உடைச்சாரு, எல்லா ஃப்ளக் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இங்கே என்னை கொல்ல வராங்க, என்னை பூட்டிட்டாங்கன்னு சொல்லி அவராக லைவ் எடுத்தார், லைவை போட்டார். தகாத வார்த்தையில் அவரே பேச ஆரம்பித்தார். கேட்டால் எங்கள் நிறுவனமே ஒரு நிறுவனம் இல்லைன்னு சொன்னார், தப்பாக பேசினார், என்ன திட்டினார். அப்புறம் எல்லாரும் அடிக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஃபால்ஸை போட்டார். ஒரு கை தொடலைங்க அவரை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவரோட வீடியோ லைவ்லேயே பாருங்கள், நான் தெளிவாக கேட்டிருப்பேன். ஆனால் ஒரே நிமிஷம் இந்த லைவை போட்டால் பாருங்கள், இந்த வீடியோ போட்டால் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது வரைக்கும் அவர் என்ன பண்ணார்னா அது பதிலே சொல்ல. அதே மாதிரி சொல்லும் போதும் பார்த்தேன், இந்த கேமரா உடைக்காதீங்கன்னு சொன்னோம். அது என்ன பண்ணாரு, கேமராமேனு அவருடைய வேலைனால கேமரா பிடிச்சாரு, கேமரா தொடாதீங்கன்னு சொன்னார். கேமரா விடுங்கன்னு சொல்லி கேமராமேனே அடித்தார். அவருடைய கை பார்த்தீங்கன்னா கிட்ட ரத்தம் வந்துருக்கும். அதை விட நான் பிக்சர் போடுற பாருங்க, வீடியோ போடுறேன். அவர் கையும் உடச்சி அவர் காயப்பட்டிருக்கு, சரிங்களா. அதே மாதிரி கேமரா ஃபுல் டேமேஜ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா மதிப்புள்ள கேமரா, அது டேமேஜ் ஆயிருக்கு, ஓகேங்களா. அதுவும் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி கேமராவும் உடைச்சிருக்காரு. இங்கே இருக்கிற ஆஃபீஸ் ஃபுல்லாகவே சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி, கீழே வரைக்கும் கத்திட்டே போனார். கத்திட்டே போயிட்டு என்னை கொல்லை பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, லாக் பண்ணிட்டாங்க, என்னை இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவராக கீழே போனார். அவராக கீழே படிக்கடி, நான் வழி கூட சொல்கிறேன், ஆனால் வெளியே போகிற வழி இந்த சைடு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவராக கீழே பேண்ட்ரி போகிறாரு. கீழே பேண்ட்ரி போனால் சிக்னல் வராது ஏரியா. நான் முன்னாடியே அவர்கிட்ட சொல்லிட்டேன், வீடியோவில் சொல்லிட்டேன், ஆனால் சிக்னல் வராது, நீங்கள் என்ன லைவ் போட்டுருந்தாலும் இங்கே போய் பேசுங்கன்னு சொன்னேன். அவர் அங்கே பேசல. அவராக என்ன பண்ணாருன்னா ஆக்ரோஷப்பட்டு பேண்ட்ரிக்குள்ளே போயிட்டு என்னை அடிச்சு வச்சிட்டாங்க, சிக்னலே வராத இடத்துல அடிச்சு வச்சிட்டாங்கன்னு சொல்லி அவராக பேச ஆரம்பித்தார், அவராக சொல்ல ஆரம்பித்தார். இப்போ அவராக பெரிய ஒரு பிரளயத்தை உருவாகணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு. எங்கள் சைடில் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக நான் சொல்லும் போதே ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு எத்திக்ஸ், எங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, பேசிக்காக ஒரு எத்திக்ஸ் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதை கேட்டதுக்கு அவர் அவ்வளோ ஆக்ரோஷப்பட்டு வெளியே போனார். ஸோ இந்த இன்சிடென்ட் எங்களை பொறுத்த வரைக்கும்னா, எங்கள் சைடில்
எங்கள் கேமராமேன் தாக்க போட்டிருக்காங்க. எங்கள் கேமரா 4 லட்சம் மதிப்புள்ள கேமராவும் உடைக்கப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட டேமேஜ் ஆகிருக்கு. அந்த கேமரா இன்னும் ஒர்க் ஆகலை. ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் மக்களும் இந்த லீகலாக நாங்கள் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். நன்றி. தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்லை 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 ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. இன்டர்வியூ பேசாதீங்க. ஒரு நிமிஷம். காலில் இது பண்ணீங்களோ? இல்லை அது இன்ட்ரோ கைடு. காலைல ஸ்டேஷன் இருந்தீங்களோ? ஆமாம். அப்படியா? ஓகே. நம்ம யூஸ்வலாக ஸ்டேஷனில் இன்ட்ரிவியூ தான் போனீங்களா? ஓ காலைல இன்ட்ரிவியூவா? ஆமாம். மதுரை வண்டிங்க போல மதுரை போயிட்டு வந்தீங்களோ? ஆமாம். சாப்பிட்டீங்களா? வர ஊற்றுது. வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே. ஓகே. ஒரு பெரிய பிரளயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மககாப்பா அவர்கள் மேலே நீங்கள் ஒரு பெரிய குற்றம் அமைச்சிருக்கீங்க, எல்லாரும் சேர்த்து. கேஸ் நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்கிறாங்க ஸ்டேஷனில்? அதாவதுப்பா பிரச்சனை நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆக்சுவலாக அன்றைக்கி நான் வேறு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். வியாழக்கிழமை எனக்கு பிறந்த நாள். நான் மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து வந்தோடனே குக்குத் கோமாளி கால் வருது. கூப்பிட்டது வந்து கெஸ்ட் அப்பீரியன்ஸ் ஒரு நாளுக்காக தான். ஓகேவா? அது எல்லாத்துக்கும் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஒரு நாளுக்காக கூப்பிட்டாங்க. நானும் சரி வர்றேன்ட்டேன். நான் 2-3 பேர்கிட்ட கேட்டப்போ படம் நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம். நான் நடித்த எல்லைக்கு படம் வருதுப்பா, தேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக நான் அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு வர்ற உடனே நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. மறுநாள் கூட போய்க்கலாமே, நம்ம இதுக்கு போவோமேன்னு போனோம். பேமெண்ட்லாம் பேசியாச்சு. பிக் பாஸில் என்ன நடந்துச்சோ அதுக்கு எனக்கு ஒரு நாள் சேலரி, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பேசி முடிச்சு போயாச்சு. போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டே ஷூட்டு முடிஞ்சு. போன உடனே புகழுக்கு மூஞ்சி செத்து போச்சு. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்மளுக்கும் காணா வினோத்துக்கும் ஆகாது, ஏற்கனவே பிரச்சனைகள். ஓகேங்களா? எனக்கும் காணா வினோத்துக்கும் காணாது. ரொம்ப அசிங்கமாக நான் வீட்டாகி நிறைய அது இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கப்பா. அது ஒரு இஷ்யூ இருக்கப்போ நான் ஆக்சுவலாக காணா வினோத்து இருக்கனால போக வேணாம்னு நினச்சேன். சரி இவங்களுக்காக எதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு விடுமே உள்ளே போயாச்சுப்பா. புகழ் நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஆல்ரெடி நான் இப்போ எனக்கு டெக்னீஷியன்ஸ் லேட்டஸ்ட்டாக கொடுத்த ஒரு விஷயம், நான் இருந்தால் அவர் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா அப்படி வேலை புகழ். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இஷ்யூ நடந்த உடனே நம்ம உள்ளுக்குள்ளே போன உடனே காணா வினோத்து என்னையும் குடும்பத்தை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசினார்ப்பா. என்னென்ன பேசினாரு? அதெல்லாம் நான் எங்கேயுமே மீடியாலே சொல்லலப்பா. ப்ரெஸ் மீட்லேயே அது வந்து அசிங்கமான வார்த்தைன்றனால சொல்ல வேணான்ட்டாங்க. ஓகேங்களா? இல்லை மியூட் போட்டுக்கலாம். நம்ம மியூட் இல்லை அதெல்லாம் வேணாம்ப்பா. ஓகேங்களா? நான் எங்கேயுமே சொல்லலை. அதாவது அந்த கடுமையான வார்த்தை எங்கேயுமே சொல்லலைன்னா பார்த்துக்கோங்க. நானே ஒரு இதுனா அந்த ஸ்பாட்டில் சொல்கிறீங்க. இது ஸ்பாட்டில் நானே ஒரு டப்பான்னு எதுனாலும் ஓப்பனாக சொல்கிறாரு. நானே மறைக்கிறேன்னா அவர் எந்த லெவல் திட்டிருப்பான்னு யோசிச்சுக்காங்க. இது சொல்கிறதுக்கு அசிங்கமாக அந்த ஷூட்டில் சொல்கிறீங்க. அவர் திட்டினது ஷூட்டில். ஆமாம். காணா வினோத்துக்கு ஆக்சுவலாக பிரச்சனை வந்து எனக்கு மாக்கா பார்க்கலப்பா. ஃபஸ்ட்டு காணா வினோத் தான் ஆரம்பிச்சது. இன்னொரு கேள்வி இதுலேயே, நீங்கள் வந்து இப்போ நான் பேசி என்ன மியூட் போட்டுக்கலாம். நீங்கள் புகழை பார்த்து நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாளு அப்படின்னு சொல்லி என்னை சொல்லவே இல்லையே. புகழ் வந்து என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசினார். நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்த்தா எல்லாமே தெரியும். எல்லாம் வாயில் சொல்லலாம். புகழ் இன்னும் வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். புகழ் கூட ஜிம்பாய் என்னை பேசவே இல்லையாப்பா. உள்ளே வந்த உடனே ரொம்ப அநாகரிகமாக அசிங்கமாக பேசினா அப்படி. ஓகேங்களா? யார் அசிங்கமாக பேசுனது யாருன்னா காணா வினோத்து. காணா வினோத்து அசிங்கமாக பேசுனனால நான் வந்து காணா வினோத்தை தான் திட்டுறேன். ஓகேங்களா? நீ அப்படி தான் இருப்பேன்ட்டு அது என்ன வார்த்தை நான் சொல்ல தேவையில்லை. அதுக்கு உடனே எங்கள் 2 பேருக்கு நடந்துக்கு கான்வர்சேஷனில் புகழ் கூட வந்து அந்த அடியாலே முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள வச்சு அமைச்ச மாதிரி அமைக்கிட்டாங்க. அவர் வந்து டப்ப என் மேலே எல்லார் மேலேயுமே அடி. அறந்தாங்கி நிசா மேலே அடி, கூட இருக்க சுற்றி இருக்கிறவங்க மேலே அடி. இன்னும் கெட்ட வார்த்தைன்னு கிடையாது புகழ் பேசின வார்த்தைகள். ஓகேவா? ரொம்ப அசிங்கமாக பேசினா அப்படி என்ன. ஓகேங்களா? என்ன அசிங்கமா? ஒரே நிமிஷம்.
இப்போ இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான காரணம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு பெண் மீது மேல நீ கை போட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் சொன்ன இல்ல அதுதான் பீக் ஆச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் மாகாப்பான்ற ஒருத்தர் வராருன்றது தம்பி இன்னும் பிரச்சனையே பேசல. நான் மூல காரணமே கானா வினோத்னு தான் ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பிரச்சனைக்கு மூல காரணம் மாக்காப்பா. மாக்காப்பா மேல தான் நம்ம கம்ப்ளைண்டே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மாக்காப்பான்றே சாரி கானா வினோத். பிரச்சனைக்கு மூல காரணமானது கானா வினோத். அதுக்கப்புறம் புகழ் இவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சாங்க. ஓகேங்களா? சேர்ந்து அடிச்சப்ப மாக்காப்பா என்னன்னே விசாரிக்காம இரும்பு கம்பியால தாக்குனாரு. இதுதான் அங்கே நடந்த விஷயம். ஓகேவா? கம்ப்ளைண்ட் பண்ணி நான் 10ஆம் தேதி நைட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். 10ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவங்க ஸ்டோர்ஸ்டனுக்கு வரமாட்டேங்கிட்டாங்க. பணம் வாங்கிக்கோங்க, காசு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு என்னன்னாலும் பண்ணி கொடுக்குறோம். மாக்காப்பா தரப்புல இருந்து ஆளுகளை விட்டு அப்படி இப்படி பண்ணுறாரு. நான் அதுக்கு கடைசி முடிவு ஒத்துக்கல. ஏன்னா ஒரே நபரை கிட்டத்தட்ட 7-8 பேர் சேர்ந்து தாக்குறாங்க அந்த இடத்துல. இருந்தது 28 பேரு. ஆனா எங்க 4 பேர் மட்டும் அடிக்கடி யாரு தாக்க வந்தாங்களோ அவங்கள தானப்பா சொல்ல முடியும். மற்றவங்களாம் தான் அடிக்கிறதுக்குலாம் வரல. பிரச்சனையை விளக்க தான் வந்தாங்க. விளக்க வந்தவங்களுக்கும் அடி. ஓகே, அவங்க விளக்க வந்தது அறந்தாங்க நிசா இவங்கெல்லாம் ஒன்று யார் தாக்குனாங்களோ அவங்கள தானே. சும்மா இருந்த 28 டெக்னீஷியன் பேரெல்லாம் சொல்ல முடியுமாப்பா? சரி, யாரு சரி இதை சொல்லுங்க. நீங்க ஒரு பெண் ஒரு பெண் மேல கை இல்ல இன்னும் சொல்லவே முடிக்கவே விடல. சொல்லுங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுல, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். வரவே இல்லை. எல்லாத்தையும் எழுதிட்டேன். ஃபுட்டை வந்து கேமரா ஏதாவது ஆய்வு பண்ண சொல்லியாச்சு. கேமரா ஏதாவது ஆய்வுனா சேனல்ல வந்து அது பிரேக்ல ஷூட்டிங்கே நடக்கலேன்ட்டாங்க. பிரேக்ல நடந்துச்சுன்றாங்க. ஓகேவா? நான் இல்லை சார் இதுதான் நடந்துச்சு. சேனல்லையோ ப்ரொடக்ஷனோ நம்ம தப்பு சொல்ல முடியாதுயா. சேனலும் சரி ப்ரொடக்ஷன் சரி 2 பேருமே நம்மளுக்கு அவங்களால பிரச்சனை கிடையாது. பிரச்சனை அவங்களே இப்போ சொல்லிட்டாங்களே. உங்களுக்கு சேனல் சொல்லவே இல்லையா? சேனல்ல இருந்து யார் சொன்னாங்க அபிஷியலா? இவங்களா சொன்னது வந்து புகழ் இவங்க தான்ப்பா. இவங்க வந்து சேனல் ஆட்கள் கிடையாது. அவங்க நான் போற மாதிரி அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் தான். அவங்க வந்து நீங்க 6 மாசமா தான் விஜய் டிவின்ற ஒரு விஷயம் தெரியும். அவங்க அப்படி இல்ல. ஒருத்தர் மாகாப்பான்ற ஒரு நபர் வந்து 16 வருஷமா விஜய் டிவில இருக்காரு. புகழ்ன்றவர் ஒரு 8-10 வருஷமா இருக்காரு. சோ ஆப்வியஸா சேனல்ல இருக்க எல்லாரோட இது என்னவா இருக்கும்னா சீனியாரிட்டிக்கு தான். அப்படிலாம் கிடையாதுப்பா. அது ஓகே, அது உண்மை. நீங்க சொல்றது உண்மைமா? சீனியாரிட்டி பிரகாரம் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கலாம். சீனியாரிட்டி பிரகாரம் நடந்த உண்மைகள் அடிச்சதெல்லாம் அவங்க வெளியில சொல்லாம இருக்கலாம். பட் அவங்களுக்கும் ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கு. சேனலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இவங்க வந்து தனிப்பட்ட நபர்கள். இவங்களுக்கும் சேனலுக்கும் சம்மந்தம் கிடையாது. சேனலுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவங்க வந்து அதில் தலையிட மாட்டாங்க. அவங்க என்ன அந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்தால் என்ன பண்ணுவாங்க? வேற இதில் நாங்கள் உங்களை யூஸ் பண்ணிக்கிறோம், அதை விட்டுருங்க. எனக்கு வந்ததுக்கான ஒரு நாள் பேமெண்ட் கொடுத்துட்டாங்கப்பா. சரி, எனக்கு என்ன பேமெண்ட் பேசினாங்களோ அது ஷூட்டிங் நான் இருந்தேன். எனக்கு என்ன ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தோ சேனல்லேருந்து என்ன செய்யணுமோ எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. அது போக மாக்காப்பா ஆட்களை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் வாங்கிக்கோங்க, அந்த பிரச்சனையை விட்டுருங்க. இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ இன்சிடென்ட் அதுக்கப்புறம் சொல்றது கேளுங்க. இவ்வளோ இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஓகேங்களா, இவங்க எல்லாத்தையும் வர சொன்னி வரவே இல்லை. அவங்க ஆளுங்களை அமைச்சிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வரவே வாண்டம்ன்ற மாதிரி காசை வாங்கிட்டு ஊர் கிளம்புன்றாங்க. காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு காசை வாங்கிட்டு கிளம்புன்றாங்க. நான் அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லியாச்சு, காசுலாம் நான் வாங்க மாட்டேங்க. மாக்காப்பா வந்து மன்னிப்பு கேட்கணும். அங்கே வந்து மன்னிப்பு கேட்கணும், நான் ஏற்றுக்கிறேன். அதை தான் நான் சொன்னேன். அவங்க மேலே நான் நினச்சா தம்பி காயம் பட்டிருக்கேன், நான் நினச்சா ஸ்டேஷனுக்கு போகலாம். ஸ்டேஷன் சாரி அது பேர் என்ன மெடிக்கல் மாமா போட்டு அவங்களை இது பண்ணலாம். என்னோட எய்ம் அது கிடையாது. மன்னிப்பு கேட்டால் போதும் தான் நான் சொன்னேன். அப்போ அவர் மட்டும் வரமாட்டாரு. இது ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், இது கேட்குறேன். இன்னும் நீ முழுசாக கேட்கவே இல்லைப்பா. நடந்ததே பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன். கரெக்ட், நீங்கள் பாயிண்ட் ஆஃப்லாம் சொல்கிறீங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று நீங்களே சொன்ன மாதிரி கானா வினோத் அவருக்கு எனக்கு ஆகாது, அவர் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. சரிங்களா? எனக்கு கேள்வியை மட்டும் சொல்லுங்க. ஒரு பெண் மீது நீ கை போட்டு அதுக்கு நின்று ஆன்சரே சொல்ல வரலப்பா. என்னன்னே சொல்ல வரல. நான் கம்ப்ளைண்ட் பண்ணது வெள்ளிக்கிழமை. சரி, சனிக்கிழமை காலையில் அவங்க வருவாங்கன்னாங்க. வரல. நான் அப்பயும் ஸ்டேஷனில் இது பண்ணுறேன். நான் உடனே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். பார்த்தீங்களா? உடனே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரமாட்டேன்றாங்க, பிரச்சனை ஆகுது. சனிக்கிழமையும் வரல. காலையில் வருவோம் நாங்கள், வரல. சரி, சாயங்காலம் வருவாங்கன்னு வரல. அலக்கழிக்கிறாங்க. அவங்க சைடு பிரச்சனை இருக்கனால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பிளான் பண்ணுறாங்க. பாதிக்கப்பட்டவங்க நான் வந்து ஒரு பொண்ணு மேலே கைப்பட்டா அவங்க தான் வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க உட்காந்து இவ்வளோ நேரம் அலக்கழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. மறுநாள் அவங்க ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. அதுதானே கேட்குறேன். அவங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான காரணம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்குறேன். அது உங்களுக்கு புரியுதா? கம்ப்ளைண்ட் பண்ணதோட ஆரம்பம் வந்து கானா வினோத் இப்போ கானா வினோத் உங்களுக்கு கேள்வி கேட்டுருப்பார்ல, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எதனால கேள்வி கேட்டாரு உங்களை? ஏன் நான் சொல்லட்டுமா? உண்மையை சொல்ல ஒரு நிமிஷம். ஏன் நான் சொல்லட்டுமா? இப்போ நீங்க நிஷாக்கா இது வரைக்கும் அந்த பேரை ரிவீல் பண்ணல. சரிங்களா? நிஷாக்கா விஜய் டிவி அரங்காந்தி நிஷாக்கா அவங்க ஹஸ்பண்டோட கூட சக ஆர்டிஸ்டோட இருந்திருக்காங்க. நிற்கும் போது திவாகர் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, சகஜமா நீங்க சொன்னதே சொல்றேன், நீங்க போயிட்டு கை போட்டு நீங்க சொன்ன வார்த்தை நீங்களே சொல்லுங்களேன். நான் மாத்தி விட சொன்னா சொல்ல முடியும். என்ன சொன்னீங்க? ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே ஒரு வார்த்தையும் நிஷாக்கா கிட்ட சொல்லி எதுவுமே சொல்லவே கிடையாது. என்ன ஆதாரம் இருக்கு? ஒரே நிமிஷம். நீங்க அவங்க மேல கையை போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ஆதாரம் இருக்கு. ஆதாரம் காட்டுங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அது அவங்களோட பெர்மிஷன் நான் கேட்கணும். நான் எடுத்து ஆதாரம் காட்டுங்க. தனிப்பட்ட முறையில நான் பேசினேன். நானும் தனிப்பட்ட முறையில பேசினேன். சரி, ஓகே, வேற வழியே இல்லை, காட்டிதான். தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. இன்டர்வியூ பேசாதீங்க. ஒரு நிமிஷம். என்னோட இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். ஸ்டாப் பண்ணுப்பா. ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் பண்றேன் இது. ஒரே நிமிஷம். இல்ல நானும் ரெக்கார்ட் பண்றேன். இது ரெக்கார்ட் இல்லப்பா, என்னோட அனுமதி இல்லாம
ஒரே நிமிஷம் என்னோட அனுமதி எல்லாம் போடக்கூடாது இன்டர்வியூவை. இல்ல இங்க பாருங்க, சம்பந்தப்பட்டவங்க பேசிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நான் பேசிக்கிறேன். சம்பந்தப்பட்டவங்க பேசிருக்காங்க. வர முடியாதுண்ணே. தர்றா, நீ ரெக்கார்ட் பண்ற. ஒரு நிமிஷம் இருங்க. சம்பந்தப்பட்ட கேமரா நான் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் கேமரா எடுத்துக்கிறேன். ஸ்டேஷன் போவோம். இவனை ரெக்கார்ட் பண்றா. ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் கேமரா ஓடிறாரு. இல்ல என்ன அத்துமீறி வந்து எதுக்கு நான் அடிக்கிறீங்க? என்ன இப்ப கேமராவை அவரே உடைக்கிறாரு. தெளிவா பேசுற பாருங்க. நிஷாவோட வீடியோ நான் கேட்டேன், ஆதாரம் இருக்கான்னு கேட்டாரு. ஆதாரம் நிஷா அவர்கள் பேசின ஆதாரம், நிஷா மேல அவர் கை போட்ட ஆதாரம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அத பேச ஆன் பண்ண விடல. ஒரு நிமிஷம் பேசுறீங்க. நான் என்ன பேச விடல. அவர் என்ன பண்றாரா, ஏந்திட்டு ஓகே நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, நான் இது பண்ணலன்றாங்க. நிஷா மேல கை போட்டது இவரு. நிஷா மேல என்ன கேட்டாரா, இத்தனை நாள் அவர் கூட இருந்தீங்களே, இனியா கூட இருந்தீங்கன்னு சொல்லி ஒரு தகாத வார்த்தை யூஸ் பண்ணது இவரு. ஓகேங்களா? அத பத்தி கேட்ட நிஷா அவர்களோட வீடியோ. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ப்ளே பண்ண விட மாட்டாரு, இன்டர்வியூ பாதியிலே போறாரு. இது என்ன நீங்களே கேளுங்க. இதோ ஒரு ப்ரோ டிவி ஒரு நிறுவனம், சரியா, மீடியா நிறுவனம், இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். தமிழக மக்களே, கேமராவை உடைச்சிருக்காரு. நிஷாவுக்கு எனக்கு நடந்த கேமரா உடைச்சிருக்காரு. ப்ரோவோக் அப்படின்ற சேனல் இது பண்ணிருக்காரு. என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லி வந்து கூட்டு முயற்சியா சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணி நல்லா கேளுங்க. அனுமதி இல்லாம வீடியோ எடுக்கிறாங்க. கமிஷனர் ஆபீஸ்ல இது பதிவாகணும். என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லி ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அநாகரிகமா क्वेश्चन கேட்டு ப்ரோவோக்ன்ற சேனல். ஓகேங்களா? நான் உடனே மதுரை கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். தாராளமா அந்த எத்திக்ஸ் சொல்ல நான் கேக்குறேன். இது காட்டி பேசுவா. இதோ பாருங்க, இந்த பையனோட கேமரா நல்லா பாத்தீங்க. கம்பெனி ப்ரோவோக் டிவி என்ன சாவடிச்சாங்க சொன்னார்ல, நல்லா பாத்தீங்க மக்களே. ப்ரோவோக் டிவி சாவடிச்சதா? இன்டர்வியூ கட் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, கேமராவை பாருங்க, நல்லா பாருங்க. ₹1 ₹2 இல்ல, சரிங்களா? ₹1 ₹2 இல்ல, 3 லட்ச ரூபாய் கேமரா இது, சரிங்களா? 3 லட்ச ரூபாய் கேமராவை முடுங்கி அப்படியே வந்து சாவடிக்கிற மாதிரி. இப்போ அவர் லைவ்ல போய் பாருங்க, சொல்லி பாருங்க. சாவடிச்சிட்டாங்க. யாரும் ஒண்ணும் பண்ணல. கேமராவை உடைச்சது அவர் தான், கேமரா டேமேஜ் பண்ணது அவர் தான், சரிங்களா? அவர் பேசுவாரு. அவர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், தாராளமா கொடுக்கட்டும். நாங்க லீகலா அவர் ஃபேஸ் பண்ணிருக்கோம். நிஷாவோட அடிச்சது இருந்தாலும் இன்டர்வியூ 10 நாளா 4 நாளா வெச்சி கதறி கூப்பிட்டு இன்டர்வியூ சொல்லிட்டு இன்டர்வியூ கூப்பிட்டு unnecessary question நான் சொல்றேன். ஒரே செகண்ட் இன்டர்வியூ கூப்பிட்டு நான் பேசணுமா? கமிஷனர் இது வழி இல்ல, இது வழியாச்சா? வாங்க நான் சொல்றேன். நான் சொல்றேன் வழியா சார். காப்பி இதெல்லாம் கொடுத்தா கேமரா எடுத்துறாங்க சார். அடிக்குறாங்க சார். இல்ல சார், நான் அடிச்சு கேமரா உடைச்சிட்டாருண்ணே. இன்டர்வியூ கூப்பிட்டு வெளியில போன போக விடாம இத்தனை பேர் போலீஸ் வந்து உள்ள இருக்காரு சார். அவர்கிட்ட கொடுத்தா பேசவும் மாட்டேங்கிறாரு சார். பேசுங்க. நீங்க போகணும். ஏன்டா உயிரை எடுத்துக்கிறீங்க? உட்காருங்க சார். என்னை கம்ப்ளைண்ட் பண்ண விடுங்க. பேச விடுங்க. பேச விட மாட்டேங்கிறாங்க சார். தவறு இல்லாத இடத்துல என்னை அடைச்சு வச்சு என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க. நான் அப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
டவர் இல்லாத இடம் டவர் இல்லாத சொல்லிருக்காரு. அவரே வந்தார், அவரே கீழே பேண்ட்ரி போனார். நான் சொல்கிறேன், ஆனால் டவர் வராது, அந்த இடத்துல போகாதீங்க, வெளியே போகிற வழி வேறு அப்படின்னு சொன்னேன். அவரே போயிட்டு டவர் இல்லாத இடத்துல அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரே அவங்களுக்கு எந்த இடம் நீங்க சொல்லுங்க.